ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் உங்கள் மூமாஜை யூடியூப் சேனல் வழங்கும். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷார்ட் வீடியோ தான் போட்டுருக்குறோம். இப்போ நம்ம வீட்டில் தாங்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவ உணவு எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், பழுது பழைய கஞ்சி, பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். இது வெய்ய காலம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இதுக்கு பாருங்கள் சைடிஷ் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பிரண்டை ஊறுக்காய். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஆற்காடு உழவர் சந்தையிலேருந்து இந்த பிரண்டை ஊறுக்காய் வாங்கினோம். இந்த பிரண்டை ஊறுக்காயில் எவ்வளோ மகத்துவம்னு அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரியும். சில பேர் நம்ம காலத்துலலாம் சாப்பிட்ருக்க மாட்டோம், அவங்க காலத்தில் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம பொங்கல் வரோம், மாட்டு பொங்கல் வரும்போது அந்த பிரண்டையை பிரண்டை கோக்கிட்டை அந்த மாதிரி நம்ம வைக்கால நாறு மாதிரி சுற்றி அதில் அந்த பிரண்டை இந்த மாதிரி எது எதோ ரோஸ் கோக்கி அவங்கவுங்க இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா கோக்கிட்ட வடை, உளுத்த வடை இதெல்லாம் கட்டி மாட்டுக்கு இது பண்ணி அலங்காரம் பண்ணி பெயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொம்புக்கெல்லாம் வர்ணம் சீவுவாங்க. அது சீவிட்டு இதை கழுத்தில் கட்டி விடுவாங்க. கட்டிக்கிட்டு பலுகுண்டெல்லாம் தொங்க விடுவாங்க நம்ம மாட்டு பொங்கலுக்கு. இதை தான் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இல்லாத ஆளே கிடையாது. அதுக்கு என்ன மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், நம்மளுக்கு எலும்பு முறிஞ்சால் புத்தூர் தான் ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மியாட்டு சென்னையில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மியாட் ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ்ஸு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை ஊறுக்காய். இந்த பிரண்டை ஊறுக்காய் சாப்பிட்றதுல என்ன பலன் கேட்டிங்கன்னா இதில் பார்த்தா மருத்துவம் ரொம்ப அடங்கிக்குது. நம்ம எலும்பு புத்தூருக்கு இந்த மியாட்டுக்கே போக தேவையில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதேமாரி நம்ம உள்ளே இருக்கிற கொழுப்பு கட்டியெல்லாம் இந்த பிரண்டை ஊறுக்காய் குறைக்கும். எல்லாத்தையும் அப்படியே சீர் பண்ணும். அதை கலைச்சிடும். அந்த கட்டியை இதுவாக்கி விட்ரும். அதுமாரி இப்போ எவ்வளோ கொலஸ்ட்ரால் வராது, சுகர் வராது, எல்லாமே குறையும் அந்த பிரண்டை ஊறுக்காயில். அதுக்கு தான் இந்த மகத்துவம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போய் காலையில் இது ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும். அங்கே சொல்லி வச்சா தான் அவங்க செஞ்சு எடுத்துன்னு வரணும். ஏன்னா நம்மளாலாம் செய்ய முடியாது. இது வீட்டில் பண்ண முடியாது. அன்னைக்கு ஏஞ்சி அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா பறிக்கணும். தோட்டத்தில் தான் இருக்கும். அவங்க தோட்டம் வச்சுன்னு கைனி வச்சுருந்தா இருக்கும் தோப்புங்க. இங்கெல்லாம் நம்ம சைடு கிடையாது, ராணிப்பட்ட சைடு கிடையாது. அதனால் போய் இதை போய் வாங்கினோம் காலையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுங்க. பிரண்டை ஊறுக்காய் சாப்பிடுங்க. கொலஸ்ட்ராலு, எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து, அதேமாதிரி மூளை வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பிரண்டை ஊறுக்காய் சாப்பிடணும். எப்படி கேட்டால் சுட சாப்பாட்டில் சாப்பிடுங்க. சுட சாப்பாட்டில் இது போட்டு துவையல் மாதிரி பண்ணணும். துவையல் போட்டு கலந்து சாப்பிடணும். இப்போ நான் எப்படி சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சியில் சாப்பிட்றேன். இந்த பாருங்கள், சாப்பிட போகிறேன் பாருங்கள். பாருங்கள், கஞ்சி எடுத்துக்கினா உட்காருங்க. வா சூப்பராக கஞ்சிக்கு சுட சாப்பாடு தான் சொல்லுவாங்க. இந்த கஞ்சிக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பாருங்க, நைட்டு கஞ்சி போட்டு இதில் தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி அடித்து இந்த மாதிரி பச்சைக்காயை போட்டு சாம்பார் வெங்காயத்தை போட்டு இப்படி சாப்பிட்ட இந்த தண்ணி இப்படி குடிக்கணும். அடா அந்த மோர் கஞ்சிக்கும் இந்த சாம்பார் வெங்காயத்துக்கும் அவ்வளோ பிரமாதம் இருக்குது. இப்போது பச்சைக்காவை கொஞ்சம் கடிக்க போகிறோம் காரமாக. கஞ்சி எடுத்து அடா துவையல் பாருங்க, பரண்டை நிறுத்தேன் சாப்பிட்டு இப்படி ஒரு வாய். அடா அப்படியே சுவை அப்படியே நாக்கில் அப்படியே நடனாது. இந்த மாதிரி சாப்பிடுங்க நீங்களும். காலையில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கணும். கஞ்சி கொஞ்சம் வாயில் போட்டு இந்த சாம்பார் வேணும். இந்த பச்சைக்காய் கொஞ்சம் கடிக்கணும். டெஸ்ட்டும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த பிரண்டை துவை ஊறுக்காய் வைக்கணும்.
அது 4 டைம் சாப்பிட்டேன். அடா அடா அப்படியே சுவை வந்து அப்படியே நாக்கில் நடனம் ஆடுது. நம்ம பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் டிஸ்கோ டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவை. இது வந்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான மருத்துவம். சாப்பிட்டு பாருங்க. இங்கே இருக்கிற எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து ஆற்காடு உழவு சந்தையில் கிடைக்குது. இது நம்மளே கூட தயார் பண்ணலாம். இப்போ பிரண்டை வந்து எடுத்து நம்ம சீவும் போது கை வந்து நம்மளுக்கு வந்து நமிக்கும். அதனால் கொஞ்சம் ஆயிலோ எண்ணெயோ எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிக்கணுமா. அந்த பிரண்டை வந்து சீவிட்டு கட் பண்ணி அழகாக போட்டு அதில் காஞ்ச மிளகா, புளி, உப்பு அந்த மாதிரி நம்ம ஊறுகாய்க்கு என்ன வைப்போம் அந்த மாதிரி வச்சு அதை அரைச்சா இந்த மாதிரி பக்குவம் வந்துடும். இந்த பாருங்க, இது அப்படி வந்துடும். துவையல் இப்படி வந்துடும். அப்போ நம்ம வந்து சாப்பாடுக்கோ எதுக்கு இல்லை தோசை ஊற்றிக்கலாம், இல்லை இட்லி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு சட்னி மாதிரி கூட செய்யலாம். இப்போ இது கஞ்சி சாப்பாடுக்குன்னு துவையலாக காமிக்கிறோம். நம்ம இட்லி தோசைக்கு வச்சோமா அப்போ அதை வந்து சட்னி மாதிரி கூட ஆக்கலாம். பாருங்க மக்களை, இது மருத்துவம் சொல்கிறோம். நாங்கள் திடீர்னு நாங்கள் நல்ல நல்ல மெசேஜ் சொல்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலை பாருங்கள், பார்த்துட்டு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த கஞ்சியை வந்து விடாதீங்க. இது வந்து சுகர் வரணுவாங்க, ஆனால் குடிங்க, வராது சுகர். அதுக்கு தான் இந்த துவையல்.